உலகத்துல மனிதனுடைய நீதி ஒன்று இருக்கிறது. அவங்க எப்படி வேணாலும் பேசுவாங்க. இயேசு கிறிஸ்து ஒரு முறை என்ன சொன்னார்? பேதுரு சீஷர்களை பார்த்து, நான் பிரதான ஆசாரியர்களால் வேதபாரகரால் நான் என்ன செய்ய வேண்டியதாக இருக்கிறது? பாடுபட வேண்டியதாக இருக்கிறது. நான் மிகுந்த பாடுபடணும், சிலுவையில் அடிக்கப்பட வேண்டும். இப்படிப்பட்ட சிலுவையின் மரணத்தை குறித்து அவர் முன்கூட்டியே சீஷர்கள் இடத்துல என்ன பண்ணுறாரு? அந்த காரியத்தை பகிர்ந்து கொள்கிறார். அப்போ சீஷர்களில் பேதுரு ஒருத்தன் என்ன செஞ்சான்? அவரை கூட்டிக்கிட்டு போயிட்டு அவரை கடிந்து கொண்டானா, ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாது அப்படி என்று சொல்லி. இது மனிதனுடைய நீதி. ஆண்டவரே இதெல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடாது, நீங்கள் தேவனுடைய குமாரன், அதை மறந்துட்டு பேசுறீங்களா அப்படி என்று சொல்லி அது மனிதனுடைய நீதியில் அவன் பேசுகிறான். ஆனால் கர்த்தருடைய நீதி என்னது? அவர் மரிக்கத்தான் வேண்டும். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து எந்த இடத்திலுமே மனிதனுடைய நீதி அவர் என்ன பண்ணல? நிறைவேற்றலை. மனிதனுடைய நீதியை அவர் செய்ய விரும்பலை. மனிதர்கள் 1000 பேசினாலும் சரி, மனிதர்கள் என்ன செஞ்சாலும் சரி, மனிதர்கள் எந்த மாதிரி அவங்க நம்மளை கேள்வி கேட்டாலும் சரி, அவர்களுடைய நீதியெல்லாம் இங்கே நிறைவேற்றுவதற்கு தேவன் வரல. இயேசு கிறிஸ்து வரல. அவர் தேவனுடைய நீதியை நிறைவேற்றதான் வந்தார். தேவனுடைய நீதியை தேட தான் வந்தார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய நீதி தான் நம்ம என்ன செய்யணும்? தேட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இங்கே யோவான் ஸ்நானகன் இடத்துல சொல்றாரு, இப்படி நாம எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு என்னவா இருக்கிறது? ஏற்றதா இருக்கிறது என்று சொன்னார். எல்லா நீதி என்றால் என்ன? வேதாகமத்தில் அநேக நீதிகள் உண்டு. வேதாகமத்தில் கர்த்தர் கொடுத்த கற்பனைகள் நிறைய நீதிகள் நமக்கு உண்டு. ஆகவே இதில் ஏதோ ஒரு நீதி, அதாவது இப்போ உதாரணத்துக்கு ஞானஸ்தானம் எடுப்பது ஒரு நீதி, தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு நீதி. என்னது? ஞானஸ்தானம் எடுப்பது. திருவிருந்து ராபோஜன பந்தியில கலந்து கொள்வது, அதை பஸ்கா பண்டிகையாக அது சபையில் நம்ம ஆசரிப்பது, அது தேவனுடைய நீதி. நான் ஞானஸ்நானம் எடுப்பேன், ஆனால் திருவிருந்தை என்ன பண்ண மாட்டேன், எடுக்க மாட்டேன்னு சொன்னா நீ ஒரு நீதி தான் நிறைவேற்றுகிற, இன்னொரு நீதி என்ன செய்யல? நிறைவேற்றவில்லை. அல்லேலூயா. நான் ஞானஸ்நானம் எடுப்பேன், நான் திருவிருந்து எடுப்பேன், ஆனால் நான் வார வாரம் சபைக்கு வர மாட்டேன் அப்படின்னு சொன்னா நீ 2 நீதி தான் நிறைவேற்றி இருக்கிற. இன்னும் 3வதா சொல்லப்பட்ட சபை கூடி வருதலை விட்டு விடாதீர்கள் என்று சொன்ன அந்த நீதி நீ என்ன பண்ணல? நிறைவேற்றவில்லை. அல்லேலூயா. நான் சபைக்கு வருவேன், ஆனால் மாசத்துல ஒரு முறை தான் வருவேன் அப்படின்னு சொன்னா நீ வாரந்தோறும் கூடி வருகிற சபையை நீ மாசத்துக்கு ஒரு முறை தான் நான் செய்வேன்னு உன்னுடைய சுய நீதிக்கு நீ கொண்டு போகிற காரியங்கள் அது தகாததா இருக்கிறது. ஆகவே தேவனுடைய நீதியில் அநேகம் உண்டு. ஞானஸ்தானம் எடுப்பது ஒரு நீதி, திருவிருந்து எடுப்பது ஒரு நீதி, சபை கூடி வருதலை விட்டு விடாதிருப்பது ஒரு நீதி. இப்படி ஒவ்வொரு நீதி வேதாகமத்தில் உண்டு, சபைகளிலே உண்டு, ஆவிக்குரிய ஜீவியத்தில் உண்டு. இப்படி எல்லா நீதியை நிறைவேற்றுவது நமக்கு என்னவா இருக்கிறது? ஏற்றதா இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு கடன் பிரச்சனை, ஒரு வியாதி, ஒரு குடும்ப பிரச்சனை அப்படின்னு சொன்னா அந்த குடும்ப பிரச்சனைக்கு பல நீதிகளை கர்த்தர் வச்சிருப்பார். ஒரு குடும்ப பிரச்சனை சரி பண்ணுறதுக்கு ஒரே நீதியை கர்த்தர் சபையில் வேதாகமத்தில் வச்சிருக்க மாட்டார். அதுக்கு பல நீதிகளை, பல வழிகளை வச்சிருப்பார். அப்படி எல்லா நீதிகளையும் நீ என்ன செய்யணும்? நிறைவேற்றும் போது அந்த குடும்ப பிரச்சனையை சரிப்படுத்த முடியும். ஏதோ ஒரு கல்லில் அடித்து ஒரு மாங்காய் கொண்டு வர மாதிரி ஏதோ ஒரு பரிகாரத்தை செஞ்சு ஒரு பிரச்சனையை சரி பண்ண முடியாது. ஒரு பிரச்சனைக்கு பல காரியங்கள் உண்டு, பல நீதிகள் உண்டு. அப்போ ஒரு நீதியை நிறைவேற்றிட்டு இன்னும் பிரச்சனை சரியாகலை அப்படி கேட்கறது அறிவின்மை. அல்லேலூயா. அப்போ ஒரு பிரச்சனைக்கு எத்தனை நீதிகளை கர்த்தர் காண்பிக்கிறாரோ அத்தனை நீதிகளை என்ன செய்யணும்? நீ நிறைவேற்றணும். இப்படி எல்லா நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் ஞானஸ்தானம் எடுப்பது ஒரு நீதி, சபைக்கு போவது ஒரு நீதி, பாடல் பாடுவது ஒரு நீதி, ஆராதிப்பது ஒரு நீதி, துதிப்பது ஒரு நீதி, ஜெபிப்பது ஒரு நீதி. நான் வாரந்தோறும் சபைக்கு போவானா ஜெபமே பண்ண மாட்டேன் அப்படின்னா அங்கேயும் ஆண்டவர் சொல்றாரு, இப்படி எல்லா நீதி என்ன செய்யணும்? நீ நிறைவேற்ற. நான் சபைக்கு தான் வருவேன், ஜெபம் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லக்கூடாது. நீ ஜெபம் பண்ணுகிற அது ஒரு நீதி, அதை நீ நிறைவேற்றணும். நான் ஜெபம் பண்ணுவேன், உபவாசிக்க மாட்டேன் அப்படி சொல்லக்கூடாது. உபவாசிக்கிறது கர்த்தர் ஆவிக்குரிய ஜீவித்தில் ஒரு நீதியை வச்சிருக்கிறாரு. அந்த நீதி நீ என்ன பண்ணணும்? நிறைவேற்றணும். நான் எல்லாம் செய்வேன், ஆனால் பிச்சைக்காரங்களுக்கு பிச்சை கூட கொடுக்க மாட்டேன் அப்படின்னா அதுவும் தேவன் நியமித்த நீதி. ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தான தர்மம் பண்ணுவது ஒரு நீதி, பிச்சை கொடுப்பது ஒரு நீதி. அல்லேலூயா.
ஒருத்தவங்களுக்கு இரக்க குணம் காட்டுவது ஒரு நீதி, ஒரு உதவி செய்வது நீதி, நன்மை செய்வது நீதி. அல்லேலூயா. இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு என்னவா இருக்கிறது? ஏற்றதா இருக்கிறது. சில பேர் சபைக்கு வருவாங்க, சபையில் எதையுமே தூசு எடுத்து துரும்புல என்ன பண்ண மாட்டாங்க, போட மாட்டாங்க. கேட்டால் நான் சர்ச்சுக்கு மட்டும் தான் வருவேன், எந்த வேலையும் செய்ய மாட்டேங்க. பணிவிட வேலை, சபையில் பணிவிட வேலை ஒரு நீதி ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. சாமுவேல் கர்த்தருக்கு முன்பாக என்ன செய்து கொண்டிருந்தான்? பணிவிடை செய்து கொண்டிருந்தான்னு வேதத்தில் பார்க்கிற 1 சாமுவேல் புஸ்தகத்தில். அப்போ சாமுவேல் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அப்போ பணிவிடை செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பணிவிடை செய்கிற ஒரு நீதி இருக்கிறது. நான் குனிய மாட்டேன், நான் நிமிர மாட்டேன், சபையில் யாரோ செய்யட்டும் எதுக்கோ செய்யட்டும் அப்படி போகக்கூடாது. உன்னுடைய நீதி அங்கேயும் இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார் அதுதான், இப்படி எல்லா நீதி நீ என்ன செய்யணும்? நிறைவேற்ற வேண்டும். அது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்று சொன்னார். ஊழியம் செய்வது ஒரு நீதி. நான் சபைக்கு தான் வருவேன், ஊழியம்லாம் செய்ய மாட்டேன், யாருக்கும் போய் எந்த ஆத்மாவுக்கும் ஆண்டவரை பற்றி சொல்ல மாட்டேன், எந்த ஆத்மாவையும் நான் சர்ச்சுக்கு கூப்பிட மாட்டேன், எந்த ஆத்மாவுக்கும் நான் இயேசு குறித்து பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த நீதி நீ என்ன பண்ணணும்? நிறைவேற்றணும். நீ நிறைவேற்றாமல் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. சில பேர் சர்ச்சுக்கு தான் வருவேன், நான் ஆண்டவரை தான் தொழுது கொள்வேன், நான் பாஸ்டர்லாம் மதிக்க மாட்டேன், ஊழியக்காரெல்லாம் என்ன செய்ய மாட்டேன், மதிக்க மாட்டேன் அப்படின்னா அது ஒரு நீதி. உன்னை நடத்துகிற ஊழியக்காரனை நீ என்ன பண்ணணும்? கனப்படுத்தணும். அவர்களை நீ அசட்டை பண்ணக்கூடாது. உன்னை கனம் பண்ணுகிறவன் என்னை கனம் பண்ணுகிறான். தேவன் நியமித்த அது ஒரு நீதி. உன்னுடைய சபை மேய்ப்பனை, உன்னுடைய ஊழியக்காரனை நீ கனப்படுத்தி அவர்களுக்கு நீ பணிவிடை செய்வது, உபசரிப்பது, இது ஒரு நீதி. ஆண்டவர் அதுதான் சொல்றார், இப்படி எல்லா நீதியை நிறைவேற்றுவது நமக்கு என்னவா இருக்கிறது? ஏற்றதா இருக்கிறது. கீழ்ப்படிதல் ஒரு நீதி, உபசரிப்பு ஒரு நீதி, ஆராதனை ஒரு நீதி, காணிக்க போடுறமே அது ஒரு நீதி. அல்லேலூயா. காணிக்க போடுறது வெறும் நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக மட்டுமல்ல, அது தேவன் நியமித்த, சபையில் நியமித்த ஒரு நீதி. அந்த நீதியை நம்ம என்ன செய்யணும்? நிறைவேற்ற வேண்டும். இன்னைக்கு விசுவாசிகளுடைய நிலைமையை பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு நீதி செய்கிறாங்க, இன்னொரு நீதி என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, செய்ய மாட்டேங்கிறாங்க. ஏதோ ஒரு நீதியை நிறைவேற்றுகிறாங்க, இன்னொரு நீதி என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, நிறைவேற்ற மாட்டேங்கிறாங்க. ஒரு நீதி மேலே கவனமாக இருக்கிறாங்க, இன்னொரு நீதியை கவனம் இல்லாமல் விட்டுடுறாங்க. அப்போ தேவனுடைய சபைகளில் நாம நிறைவேற்ற வேண்டிய நீதிகள் இன்னும் அநேகம் 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 உண்டு. அப்போ ஒவ்வொரு நாளும் தேவனுடைய நீதி நீங்கள் என்ன செய்யணும்? தேட வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய நீதியை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவருடைய நீதி நியாயத்தை நம்ம என்ன செய்யணும்? முதல்ல கற்றுக்கொள்ளணும், அதை தேடணும், அதை தேடி அதை நிறைவேற்ற வேண்டும். நம்மளுடைய நீதி என்ன செய்யக்கூடாது? நிறைவேற்றக்கூடாது. அல்லேலூயா. இஸ்ரவேலர் ஒரு காரியத்தை பண்ணாங்க, அது ரோமருக்கு எழுதின நிருபத்தில் பவுல் சொல்லுகிறார். என்ன அப்படின்னா, அவர்கள் தேவ நீதியை தேடாமல் தங்கள் சுய நீதியை நிலைநாட்ட விரும்புகிறபடினால தேவனுடைய நீதிக்கு என்னவா செய்யாமல் இருக்கிறாங்க? கீழ்ப்படியாது இருக்கிறார்கள் என்று சொன்னார். 10ஆம் அதிகாரம் 1, 2, 3 சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என்னுடைய இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமா இருக்கிறது. அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. நல்லா படிச்சுங்க, ஆனால் மைக்கில் படிக்காம விட்டீங்க. 3வது வசனம் சொல்லுகிறது, எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். ரோமர் 10:3. ஹல்லேலூயா. ஆகினால அவர்கள் தேவ நீதியை தேடாம தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த விரும்புகிறபடினால தேவ நீதிக்கு என்ன செய்யலையா? கீழ்ப்படியவில்லை. அல்லேலூயா. தேவ